முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சுசீந்திரம் பழையாற்றிலிருந்து 135 கோடி ரூபாய் செலவில் பம்பு மூலம் ராதாபுரம் தொகுதிக்கு தண்ணீர் கொண்டுவர திட்டம் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டது என்று முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் பேட்டி. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வறட்சியான மறைவு பகுதியாகும். மிகவும் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கின்றனர். ராதாபுரம் தாலுகாவில் உள்ள லெவஞ்சிபுரம், கருங்குளம், பழவூர், வடக்கன்குளம், அடங்கார்குளம், தனக்கர்குளம், ஆவரைக்குளம், இருக்கன்துறை, செட்டிக்குளம், உதயத்தூர், ராதாபுரம், பரமேஸ்வரபுரம் மற்றும் பல கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள 52 குளங்களுக்கும் சிற்றூர் பட்டினம் கால்வாயில் ஜூன் 16ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கமான நடைமுறை. இதனால் கிட்டத்தட்ட 135 சிறு சிறு கிராமங்களில் உள்ள மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதுடன் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பயனடையும். பேச்சிப்பாறை அணையில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் இந்த வருடம் தண்ணீர் திறக்காமல் இருப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீரும் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் கோரிக்கை மனு அளித்தார். இதில் புறநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த இணைச் செயலாளர் ஜான்சிராணி, ஒன்றிய செயலாளர் அந்தோணி, அமல்ராஜ், பால்துரை, லாசர் மற்றும் விநாயகம் கலந்து கொண்டனர். இது குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் நெல்லை நிருபர்களிடம் கூறியதாவது: ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் சுமார் 2500 ஏக்கர் நிலங்கள் வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சுசீந்திரம் பழையாற்றிலிருந்து 135 கோடி ரூபாய் செலவில் பம்பு மூலம் ராதாபுரம் தொகுதிக்கு தண்ணீர் கொண்டுவர திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ராதாபுரம் தாலுகாவில் உள்ள சிட்டாறு பட்டணங்கால்வாயில் உடனடியாக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் சந்தித்து நாங்கள் மனுவை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடன் மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர், திசைநிலை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி திருமதி ஜான்சி ராணி அவர்களும், வள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பால்துறை அவர்களும், வள்ளியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் லாசர் அவர்களும், ராதாபுரம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அந்தோணி அமலராஜா அவர்களும் இணைந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து உடனடியாக சிட்டாறு பட்டணங்கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். ராதாபுரம் தாலுகாவில் கிட்டத்தட்ட 52 குளங்களுக்கு சிட்டாறு பட்டணங்கால்வாயில் தண்ணீரை திறந்து விடுவதன் மூலம் கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அதோடு மட்டுமல்லாமல் ராதாபுரம் தாலுகாவில் இருக்கின்ற 135 சின்ன சின்ன கிராமங்களுக்கும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு முக்கியமான கால்வாயாக சிட்டாறு பட்டணங்கால்வாய் விளங்கி கொண்டிருக்கின்றது. வருடா வருடம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி கண்டிப்பாக ராதாபுரம் கால்வாயில் இருக்கின்ற சிட்டாறு பட்டணம் கால்வாயில் தண்ணீரை திறந்து விடுவது நடைமுறை. இந்த ஆண்டு ராதாபுரம் தொகுதியில் பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தினாலும்
பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை நிறைய ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும் வழக்கமான நடைமுறையாக இருக்கின்ற ஜூன் 16 திறக்காமல் காலத்தை தள்ளி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். போதிய அளவிற்கு பேச்சிப்பாறை அணையிலே அணையினுடைய கொள்ளளவு நிறைந்து இருக்கின்றது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டு இருக்கின்றார்கள். ஜூன் 16ஆம் தேதி ராதாபுரம் அமைந்திருக்கின்ற சித்தாறு பட்டணம் கால்வாய்க்கு அதை திறந்திருக்க வேண்டும். காலதாமதத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதை கண்டிக்கின்றோம். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக தண்ணீரை திறந்து விடுவதன் மூலம் அனைத்து கிராமத்தில் இருக்கின்ற குடிநீர் பற்றாக்குறை மட்டுமல்லாமல் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் அதுபோல சுமார் 2500 ஏக்கர் நிலங்களுக்கும் பாசன வசதியும் பெறும் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிருந்த காலகட்டத்தில் பழையாறு இருந்து சுசீந்திரத்தில் இருந்து வீணாக கடலில் கலக்கின்ற நீரை பம்ப் ஸ்டேஷன் அமைத்து கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய் செலவில் ராதாபுரம் வறட்சியான பகுதி. எனவே அந்த விவசாய பெருமக்களுக்காக அங்கிருந்து அந்த கடலில் வீணாகும் நீரை பழையாறில் இருந்து பம்ப் மூலம் மேலேற்றி ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டு உள்ளது என்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி தர ஆவண செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.